ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 கல்பாசி, 3 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, அதோட ஒரு பிரியாணி இலை கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 10 பல் பூண்டு, ஒரு 5-6 இஞ்சி துண்டு போட்டிருக்கேன், எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட சாப்பாட்டு அரிசி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி நல்லா பொரியணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட 6 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன், எல்லாம் நல்லா வறுத்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று கட் பண்ணி போடுறேன், அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன், சின்ன சைஸாக ஒன்று, அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அதோட மசாலா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனை நல்லா 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.